எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் பேர் நம்மளோட யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சார் குரூப் 4க்கு எப்படி சார் படிக்கிறது? 4 மாசம் தான் இருக்கு சார். 4 மாசத்துல என்னால படிச்சு கிளியர் பண்ண முடியுமா? நான் ஒரு ஃபேமிலி கேர்லா இருக்கேன். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார். எங்கனாலயும் படிச்சு 4 மாசத்துல கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் தனித்தனியா என்னால இண்டிவிஜுவலா நெறைய ரிப்ளை பண்ண முடியல. உங்கனால கன்டினியூவா ஒரு 4 மாசம் படிச்சா, இந்த குரூப் 4 எக்ஸாம கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லப் போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன்ல என்னெல்லாம் குடுத்துருக்காங்க? என்னெல்லாம் போஸ்டிங் இருக்கு? நாம எவ்வளோ சம்பளம் வாங்குவோம் அப்படின்றத லைட்டா ஒரு ஓரலா கொஞ்ச நேரம் பார்த்துருவோம். ஸோ ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, அதில எவ்வளோ சம்பளம் இருக்கு? அ எத்தனை வேக்கன்ட் இருக்கு? எப்ப எக்ஸாமு? இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம ஒரு பிளான் பண்ணி, ஒரு ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணி போலாம். எப்பவுமே ஒரு எக்ஸாமுக்கு சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு பிளான் போடணும். இப்ப 4 மாசம் இருக்கு. 4 மாசம் நியர்லி ஒரு 120 டேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 120 நாட்கள்ல நாம என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? அப்படின்றதுல நீங்க கிளியர் கட்டா இருக்கணும். சார் நான் வேலைக்கு போயிட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கல சார். ஒரு 4 ஹார்ஸ் தான் கிடைக்குது அப்படின்னா, 4 ஹார்ஸ்ல உங்கனால என்ன படிக்க முடியும்? முடிஞ்சோம் உங்களோட கெப்பாசிட்டி உங்களோட கெப்பாசிட்டிக்கு என்ன படிக்க முடியுமோ, அத தான் படிக்க முடியும். ஸோ வாங்க நம்ம அதெல்லாம் சொன்னா நெறையா போய்க்கிட்டே இருக்கும். ஸோ என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது அத மட்டும் கிளியரா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன ஒரு ஓரல் ரிவிஷன் விட்டுருவோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 30ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஆல்ரெடி நான் எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். 30ஆம் தேதி போட்டிருக்காங்க. எக்ஸாம் எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்க? எக்ஸாம் வந்துட்டு ஜூன் 9ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம்ன்றதுக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஸ்லோவாயிடக்கூடாது. இருக்கிறது 4 மாசம் தான். இந்த 4 மாசத்துக்குள்ள கண்டிப்பா என்ன செஞ்சிடணும், நம்ம முன்ன வச்சுக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் 28ஓட முடியுது. 28/2/2024ஓட முடியுது. இந்த 28க்குள்ள உங்களோட இது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலரு பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சிருக்கோம். பிஎஸ்டிஎம் பேட்டர்ன் நம்ம நோட்டிஃபிகேஷன்லயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இதுல இ-சேவை மையத்திலயும் நீங்க அப்ளை பண்ணியே வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாரி நெறைய டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஏஜ் லிமிட் ஒரு 37 குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுல என்ன ஒரு பெரிய ஏமாற்றம் அப்டின்னா, இதுவரைக்கும் ஃபாரஸ்ட்டுக்குன்னு தனியா உட்காந்து நெறைய பேர் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சார் நான் வந்துட்டு எப்படியாச்சும் ஃபாரஸ்ட் ஆச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சயன்ஸ ஃபோக்கஸ் பண்ணி நெறைய பேர் படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, சயன்ஸ் இதுல இன்க்ளூட் பண்ணல. இப்ப குரூப் 4 மட்டும் வந்திருக்கிறதுனால, ஸோ இது ஒரு பெரிய டிராபேக் மாரி எல்லாரும் ஃபீல் பண்றீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க குரூப் சயன்ஸ் வந்துட்டு நெறையா படிக்கிறதுக்கு தமிழ்ல கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா, எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். பிளஸ் ஒரு ஜிகேக்கு ஈவனா வெயிட்டேஜ் குடுப்பீங்க. இப்ப ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸாம்க்கு படிக்கிறீங்க அப்டின்னா, எதுல அதிகமா வெயிட்டேஜ் குடுத்துருப்பாங்க அப்டின்னா, சயன்ஸ் தான். சயன்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பேப்பரே இருக்கும். ஃபாரஸ்ட்ட பொறுத்தவரைக்கும். இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி வந்ததுனால, தமிழ் தான் மேஜரா படிச்சாகணும். பிளஸ்ஸு, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாரி எல்லாமே பேரலலா படிச்சாகணும். இந்த ஃபாரஸ்ட்டுக்கு மொத்தம் 1177 போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இந்த 1177 கழிச்சோம் அப்டின்னா, ஒண்ணுமே இல்ல. வெறும் 5067 போஸ்டிங் தான் எதுல இருக்கு? குரூப் 4ல இருக்கு. நம்ம 5067க்கு தான் என்ன செய்ய போறோம்? போட்டி போட போறோம். ஒரு சிலரு ஃபாரஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. நீங்க உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியா இருக்குமே சார், குரூப் 4 போட்டாங்களே ஹெவியா இருக்குமே அப்டின்லாம் ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஏன் நான் இத சொல்றேன் அப்டின்னா, ஒரு எக்ஸாம் வருதுன்னா, ஃபாரஸ்ட்டுக்குன்னு படிக்கிறவங்க, அவங்க அத மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணி போவாங்க. நார்மலா சார் நான் ஒரு ஜென்டிலா ஒரு ஒர்க் போகணுன்றவங்க தான் குரூப் 4 உட்காந்து படிப்பாங்க. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, எனக்கு வேலையே கிடைக்கல சார். நான் இந்த குரூப் 4 ஆச்சும் போயிடுறேன். அப்படின்னு ஒரு கேட்டகரி உட்காந்து படிப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்கலாம். ஆனா நான் ஜென்டிலா போய் ஒரு இடத்துல போய் ஒரு ஆஃபீஸ்லயோ எங்கேயோ போய் ஒரு கௌரவமா உட்காந்துக்கிறேன் சார் அப்படின்றவங்க ப்ரிஃபரன்ஸ் குடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஃபாரஸ்ட்ரி படிக்கிறவங்க இது குடுத்துட்டாங்களே சார், குரூப் 4ல குடுத்துட்டாங்களே சார், நான் என்ன சார் பண்றது? அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒண்ணுமே இல்ல. நீங்க எப்பவும் போல உங்களோட ஸ்டடீஸ கன்டின்யூ பண்ணுங்க. சயன்ஸ் கொஞ்சம் அதிகமா படிச்சிருப்பீங்க. அது வீணாகுது. அடுத்து ஜூன், ஜூலைல மேக்ஸிமம் எஸ்ஐ கால் ஃபார் வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி ஆகஸ்ட்டுக்குள்ள வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்ஐ கால் ஃபார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் 1177 அப்படின்றது, அதுக்காக பர்ட்டிகுலரா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்கு? எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு? அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதில காமனா பார்த்தோம் நம்ம அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது ஜேஏ. ஜேஏ பொறுத்தவரைக்கும் ஒரு 2903 வேக்கன்ட் இருக்கு. ஜேஏ பொறுத்தவரைக்கும் ஒரு 2903 வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்ல என்னலாம் வரும் அப்படின்னா, விஏஓ, லேப் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் இது எல்லாமே அதில வந்துரும். டைப்பிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 1712 வேக்கன்ட் இருக்கு டைப்பிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும்.
ஸ்டெனோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 452 இருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஓவராலா வேக்கன்ட்டு. ஓவராலா இந்த வேக்கண்ட்ட நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, ஒரு 5067 எத கழிச்சா? ஃபாரஸ்ட் எக்ஸாம கழிச்சு பேலன்ஸ் உள்ளது இவ்வளோ தான் இருக்கு வேக்கன்ட். ஸோ இந்த வேக்கன்ட்ல தான் நாம காம்படிஷன் பண்ண போறோம். ஓவராலா இந்த தடவ என்னோட கெஸ்ஸிங் படி ஒரு 28,00,000 பேர் அப்ளிகேஷன் போடலாம். என்னோட கெஸ் படி ஒரு 28,00,000 பேர் வரைக்கும் அப்ளிகேஷன் போடலாம். இந்த 28,00,000 பேத்துல நாம 5067க்குள்ள ஒரு ஆளா வந்தே ஆகணும். ஸோ 5067க்குள்ள நம்ம வந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட பெர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா 0.18% தான் எடுக்க போறாங்க. வேக்கன்ட் எவ்வளோ இருக்கு? வெறும் 0.18% தான். 0.2 கூட ஃபுல் ஆகல. ஸோ இவ்ளோ காம்படிஷன் இருக்கிற ஒரு எக்ஸாமுக்கு நாம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. எவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணுங்க. வெறுமனே நான் படிக்கிறேன், குரூப் 4க்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ இதுதான் வேக்கன்ட் டீட்டெயில்ஸு. ஓவராலா பார்த்தோம்னா 6244ன்றது பார்க்கறதுக்கு பெருமையா தெரியும். ஆனா ஸ்ப்ளிட் பண்ணோம்னா அவ்வளோதான். ஃபாரஸ்ட் எக்ஸாம்க்கு எல்லாரும் ப்ரிஃபரன்ஸ் குடுக்க மாட்டீங்க. அதுக்கு யாரு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா படிக்கிறாங்களோ, அவங்க தான் ஃபுல்லா அதுக்கு வெயிட்டேஜ் குடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன இருக்கு? எக்ஸாம் பேட்டர்ன் தமிழ்ல பொறுத்தவரைக்கும் 100 கொஸ்டின். இந்த 100 கொஸ்டின்ல எத்தன மார்க் நம்ம போட்டே ஆகணும். 100 கொஸ்டின்ல நாம 98 போட்டே ஆகணும். 98 போட்டே ஆகணும். 98க்கும் 1 மார்க்கு குறையவே கூடாது. அடுத்து ஜிகே. ஜிகே பொறுத்தவரைக்கும் ஒரு 75 கொஸ்டின் இருக்கு. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் 25. இந்த 25ல அதிகபட்சம் 24 வரைக்கும் நீங்க வாங்கியே ஆகணும். இதுலயும் மார்க் குறையக்கூடாது. ஜிகே பொறுத்தவரைக்கும் ஒரு 15 கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணலாம். அதிகபட்சம் 15 கொஸ்டின் தப்பு பண்ணலாம். அதையும் தாண்டி நீங்க தப்பு பண்ணவே கூடாதாம். ஓவராலா ஒரு சேஃபான மார்க் அப்படின்னா 170 பிளஸ் சேஃபு. 170 பிளஸ் எடுத்தா ஓரளவு சேஃபு. 180 பிளஸ் எடுத்தீங்கன்னா ஜாஃபு கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்னு நம்மளால கிளியரா சொல்ல முடியும். ஸோ படிக்கிறத கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. வெறும் 0.2% தான் எடுக்க போறாங்க. அத மனசுல விதைச்சுக்கிட்டே இருங்க. எப்பவுமே ஸ்பீடா படிச்சுட்டே இருங்க. இதான் எக்ஸாம் பேட்டர்ன். இதுல மேத்ஸ்லயும் குறையக்கூடாது, தமிழ்லயும் குறையக்கூடாது. ஜிகே கடல். அது எப்படி எப்படி கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸாம். அந்த எடுக்கிற கொஸ்டின் எடுக்கிற மென்டாலிட்டிய பொறுத்து தான். ஸோ அதுதான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே அன்லிமிட்டட் ஏஜஸ் தான். எத்தனை வயசு? 60 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ ஓவராலா நோட்டிஃபிகேஷன்ல இதுதான் நம்ம மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நாம படிக்க வேண்டிய ஒரு போர்ஷன். இப்போ தமிழ பொறுத்தவரைக்கும் மொத்தம் 100 வினாக்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 100 வினாக்கள் நம்ம எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்? மினிமம் 98 ஆச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 98 மார்க் அப்படின்றது மஸ்ட். இந்த 100 கொஸ்டின எப்படி உடைக்கலாம் அப்படின்னா, இலக்கணத்துல ஒரு 20லிருந்து 25 வரைக்கும் கேட்கலாம். இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் 20லிருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். பேலன்ஸ் உள்ள 75 தான் அடுத்தது. ஸோ நம்ம இந்த 20லிருந்து 25 கேட்கிற இந்த ஏரியாவ என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. இதுலயும் நாம அளவுக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. பிரித்தெழுது, சேர்த்தெழுதுகள்லாம் 3 இதா பிரிக்கிறது, 2 இதா பிரிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதுசா இப்போ கொஞ்சம் தமிழ்ல நெறைய என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் அதிகமா கேட்குறாங்க. டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் அதிகமா கேட்குறாங்க. டிரான்ஸ்லேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க கிளியரா படிச்சுக்கணும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இது கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சுக்கணும், கிளியரா படிச்சுக்கணும். இது இப்போ கொஞ்சம் ஒரு 4, 5 கொஸ்டின் கேட்குறாங்க. 2, 3 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒலி வேறுபாடு எழுதுறதுங்க. இத பார்த்துக்கணும். இதெல்லாம் சிம்பிள் தான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஓரெழுத்து வர முடியும். மொத்தம் எத்தன இருக்கு? 42. 42 தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிருங்க. இதுல ஒண்ணு கூட நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிறவே கூடாது. ஆரம்பத்துல சொன்ன மாரி தான். இந்த வேர்ச்சொல் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் கன்டினியூவா வருங்க. ஸோ இந்த 5, 6 கொஸ்டின்ல ஒண்ணுமே கிடையாது. நீங்க படிக்கலைன்னா கூட சிம்பிளா அட்டெண்ட் பண்ணிடலாம். வேர்ச்சொல் அப்படின்றது கன்ஃபார்மா ஒரு கட்டளை சொல்லா தான் இருக்கும். தொழிற்பெயர்னா அல்லு, தள்ளுன்னு முடியலாம். அந்த மாரி சொல்ற மாரி தான். ஸோ அந்த மாரி தான் இருக்கும். படித்த அமரன், படித்து பார்த்தான், அந்த மாரி வினையாளம் என் பெயர தொழிற்பெயர் அந்த மாரி நெறையா இருக்கும். அதுக்கப்புறம் அகரவரிசை. அகரவரிசைய பொறுத்தவரைக்கும் நீங்க வந்துட்டு ஞ, ச தெரியணும். ஆனா, ஆவன்னா தெரியணும். இது 2ம் தெரிஞ்சதுன்னா நீங்க அகரவரிசை ஈஸியா எழுதிடலாம். சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாரி சொல்றேனே தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. அகரவரிசை முதல்ல நம்ம கரெக்ட்டா எழுதணும் அப்டின்னா, நீங்க க, ஞ, ச படிக்கணும். அது படிச்சாலும் தான். அத சொல்ல வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லுவோம்ல. அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், கண்டிப்பா படிச்சிருக்கணும்.
அதுக்கப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல். இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பெயர் சொல்ல ஏறுதல் இதெல்லாம் மஸ்ட்டு. ஸோ இந்த இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது. இலக்கணம் வந்துட்டு ஏ டூ இசட் படிச்சே ஆகணும். ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம். தமிழுக்கு 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட டெஸ்ட் பேட்ச். இந்த ஷெட்யூல் எது வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படின்னா, கரெக்ட்டா மே 28 வரைக்கும் போட்டிருக்கோம். ஆக்சுவலா இந்த ஷெட்யூல் போட்டு 1 மாசம் ஆகப்போகுது. என்னோட கெஸ்ஸிங் படி நான் ஜூனோட 2ண்ட் வீக் அதாவது ஜூனோட மிடில்ல வரும்னு எதிர்பார்த்தேன் எக்ஸாம் வந்துட்டு. ஸோ அதனால இந்த ஒரு 2 வாரம் கேப் கழிச்சுனா மறுபடியும் ஓவராலா ரிவிஷன் பண்ணலாமே. அத பேஸ் பண்ணி தான் மே 28 வரைக்கும் இந்த ஷெட்யூல் போட்டிருந்தேன். ஆக்சுவலா எக்ஸாம் ஜூன் 9 வந்துருச்சு. ரொம்ப நல்லதுதான். நம்மளோட ரிவிஷன் எல்லாம் முடிஞ்சதோட ஒரு வாரத்துக்குள்ள நம்மளோட டெஸ்ட்டும் கரெக்ட்டா முடிஞ்சிரும். எக்ஸாம்க்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடியே நம்மளோட டெஸ்ட் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்டூடண்ட்ஸு தயவு செஞ்சு மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு போடுற டெஸ்ட்ட யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. கொஸ்டின்ஸு போட்டு பாருங்க. அப்படி உங்கனால முடியல அப்படின்னா, "சார் இது எனக்கு என்னன்னு புரியல சார். ஒரு விஷயங்கள் நான் ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருந்தாலும், என்னால மனப்பாடம் பண்ணாலும் மறந்துருது சார்." அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இல்லன்னா அந்த தெரியாத ஒரு கொஸ்டின திரும்ப திரும்ப எழுதி பார்த்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சிரும், அது ஞாபகத்துல இருக்கும். தெரியாத விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னா, அந்த விஷயத்த நம்ம என்ன செய்யணும், ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னதுன்னா, திருக்குறள். திருக்குறள் ஒரு முக்கியமான ஏரியா. ஸோ மொத்தமே 25 அதிகாரம் தான் குடுத்துருக்காங்க. இந்த 25 அதிகாரத்த நம்ம கிளியரா படிச்சாலே போதும். அத தவிர வேற எதுவும் நாம அடிஷனலா திருக்குறள் படிக்கணும்னு தேவையே இல்ல. 25மே நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், படிக்கணும் அப்படின்னா, நீங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் படிக்கணும். ஸ்கூல் புக் படிச்சுட்டு நீங்க எந்த இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள குறையே சொல்ல மாட்டேன். நீ எடுத்ததும் ஒரு அகாடமியோட மெட்டீரியல் நான் ஃபாலோ பண்றேன் சார். அந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு சார். நான் அத பார்த்து படிச்சா 4 மாசத்துல பாஸ் ஆயிரலாம் சார் அப்படின்னா, தயவு செஞ்சு பாஸே ஆக முடியாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரி மாரி இருக்கும். இதே இது நீங்க ஒரு அகாடமி புக் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு தேவையான அந்த கீ பாயிண்ட் மட்டும் இருக்கும். இத படிச்சா இது, இது படிச்சா இது அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ ஸ்டோரி அப்படின்றது ஒரு விஷயத்த நம்ம ஸ்டோரியா பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். பாயிண்ட் வைஸா பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுதான் உண்ம. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு புக் படிங்க. அப்புறம் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் கரெக்ட்டான முறை. நீங்க சொல்லலாம், "சார் அகாடமினாலே மேக்ஸிமம் எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் சார் எடுத்து எடுத்து போறாங்க." ஆமா, ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் எடுத்து போறாங்க. நானும் இல்லைன்னு சொல்லல. ஆனா, ஸ்கூல் புக்ல உள்ள மேட்டர் அதுல இருக்காது. ஏன்னா, அந்த ஸ்டோரி எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, வழவழன்னு கொல கொலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு, தேவையில்லாத விஷயங்கள் நெறைய இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டோரி எல்லாமே கட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த ஸ்டோரி நமக்கு என்ன செய்யணும், தெரியாம போயிரும். ஸ்டோரி படிச்சா எப்பவுமே மறக்காது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் 17 கீழ்க்கணக்குகள் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. கம்பராமாயணம், சுப்ரமணியனார் சிலபஸ் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுருவீங்க. நான் இத பத்தி பெருசா ஒண்ணும் சொல்ல விரும்பல. தமிழ பொறுத்தவரைக்கும் நீங்க ஏ டூ இசட் படிச்சே ஆகணும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. சார் நான் இத மட்டும் படிச்சா போதுமா சார்? இல்ல இத மட்டும் படிச்சா போதுமா சார்? நான் இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணவா சார்ன்னா, பேச்சுக்கே இடம் இல்ல. 4 மாசத்துல நீங்க படிச்சு பாஸ் ஆகணும் அப்டின்னா, அது உங்க கையில மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ் அதுவும் நோட்டிஃபிகேஷன்லயே இருக்கு. அத நீங்களே பார்த்துக்கோங்க. நெறையா பேசி டைம் தான் வேஸ்ட் ஆகும். கிடைக்கிற டைம கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பப்பலாம் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு அதிகமா ஈடுபாடு குடுங்க. ரொம்ப முக்கியமானது ப்ரிப்பரேஷன் அப்படின்றது. ஜிகே பொறுத்தவரைக்கும் நீங்க ஸ்கூல் புக்ஸ் தான். இப்ப குரூப் 4 நீங்க குரூப் 4க்கு தான் படிக்கிறீங்க. நான் அடிச்சு சொல்றேன். நீங்க 6த் டூ 10த் வரைக்கும் முடிஞ்ச அளவு எல்லா ஜிகேவும் கவர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு எல்லாமே கவர் பண்ணுங்க. மேக்ஸிமம் குரூப் 4க்கு 6லருந்து 10 தாண்டி கொஸ்டின்ஸ் ரேரா தான் வரும். 11த், 12த்ல வருது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க 6லருந்து 10 வரைக்கும் ஜிகேவ நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. 75 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட நீங்க எப்படியா இருந்தாலும் ஒரு 55லருந்து 50 கொஸ்டின் வரைக்கும் இதுக்குள்ளேயே போட்டுறலாம். 6லருந்து 10 வரைக்கும் படிச்சீங்கன்னா. அதுபோக கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் வெயிட்டேஜ் குடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. நம்மளோட அகாடமில ஜாயின் பண்ணியிருக்க நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மேபி இந்த ஜனவரி எண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கும். மேபி உங்களுக்கு வந்துட்டு பிப்ரவரி 15க்குள்ள ஜனவரில அதாவது அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் உள்ள ஒரு 4 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ குடுத்துடுறேன். அந்த கரண்ட் அஃபேர்ஸ குடுத்துட்டு, அதுக்கு ஒரு டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்றேன். நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீயா பண்றேன். அதர்ஸ் நீங்க உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வேணும் சார் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு ரூ. 30 மெனக்கெ வச்சு 4 மாசத்துக்கு ₹120 கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ அது மாரி பிடிஎஃப் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டு கண்டிப்பா அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுவோம். ஸோ அத ஃபாலோ பண்ணுங்க.
நம்மளோட டெலகிராம் சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஜிகேவுக்கு எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. 6த் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. அடுத்து கம்மிங் சண்டே வந்துட்டு 4ஆம் தேதி ஆ கம்மிங் சண்டே 4ஆம் தேதி 7த் ஃபர்ஸ்ட் டெர்ம் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 11த்தும் போயிட்டு இருக்கு. இது கூட பேரலலா 11த்தும் நாம போயிட்டு இருக்கு. ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அகாடமிலயே போட்டுட்டு இருக்கோம். அகாடமியோட டெலகிராம் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஆசை எல்லாருமே நீங்க எல்லாருமே நம்ம கிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த குரூப் 4 அடிச்சே ஆகணும். அவங்க எத்தன வேக்கன்ட் வேணாலும் போட்டு போறாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு வேலை எழுதியிருப்பாங்கல்ல, அந்த வேலை உங்களுக்கு மட்டும் தான். அத யாரும் வந்துட்டு என்ன செய்ய முடியாது. தட்டி எடுத்துட்டு போக முடியாது. ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிங்க. இதுல நான் ஜிகே பொறுத்தவரைக்கும் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இத நீங்களே படிச்சுக்கோங்க. எங்கெங்க படிக்கணும் அப்படின்றத நம்ம டெலகிராம் சேனல்ல நம்ம குடுத்துருக்கோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். கரெக்ட்டான ஒரு ஷெட்யூல் போட்டு தான் போட்டுட்டு இருக்கோம். தமிழு, மேத்ஸு கரெக்ட்டா நம்ம போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே மேக்ஸிமம் எப்ப முடிச்சுருவோம்? மே 28க்குள்ள நம்ம முடிச்சுருவோம். மேக்ஸிமம் மே 28 எல்லாமே முடிச்சுருவோம். ஸோ நம்ம ஷெட்யூல மட்டும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா டெஸ்ட் போடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட்டு. போடுற கரண்ட் அஃபேர்ஸ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ, அதுக்கப்புறம் முக்கியமானது இதுல இந்த மேத்ஸ் ஏரியாவ பொறுத்தவரைக்கும் ரெகுலரா மேத்ஸ் போடுங்க. மேத்ஸ் வந்துட்டு ரொம்ப மஸ்ட்டு. இந்த 25 மார்க்கு அப்படின்றது உங்க கையில உள்ள மார்க். இந்த 25 மார்க்ல நீங்க 25க்கு 25 எடுக்கணும் என்ன கேட்டா. நீங்க வந்துட்டு 1 மார்க்கு கூட குறையாது. சரி. சம்டைம்ஸ் டிஎன்பிஎஸ்சி என்னன்னா புதுசா ஏதாச்சும் ஒரு மாடல் கேட்பாங்க. அதனால ஒரு 24 மார்க்கு நீங்க இதுல வச்சு கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அப்பதான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். 2வது நெறைய பேர் கட் ஆஃப் என்ன சார் வரும்? கட் ஆஃப் என்ன சார் வரும்? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. கட் ஆஃப் வந்துட்டு யாருமே டிசைட் பண்ண முடியாது இப்ப வரைக்கும். ஒரு கொஸ்டின் ஈஸியா வருதா? கஷ்டமா வருதா? 28,00,000 பேர் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா, அந்த 28,00,000 பேர் மனசையும் நம்ம பார்த்து, கொஸ்டினையும் பார்த்து, யாரு எப்படி எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்து தான் அனலைஸ் பண்ணி தான் நம்மளால கட் ஆஃபயே சொல்ல முடியும். நெறைய பேரு, "சார் கட் ஆஃப் சொல்லுங்க சார் நான் படிக்கிறேன்" அப்படின்னு கேட்குறீங்க. கட் ஆஃப் நீங்க பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இந்த எக்ஸாம் பார்த்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. உங்களோட டார்கெட்ட பெருசா வச்சுக்கங்க. ஒரு 180, 170 பிளஸ் நான் எடுத்தே ஆகணும் சார். அப்பதான் அந்த வேலை கிடைக்கும். அப்படின்னு உங்க டார்கெட்ட பெருசா வைங்க. டார்கெட்ட பெருசா வச்சுட்டு, அதுக்கேத்த மாரி பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, "சார் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு ஃபேமிலி உமன் சார். குழந்தைய பார்த்துட்டு என்னால படிக்க முடியுமா சார்?" கண்டிப்பா முடியும். ஒரு நாளைக்கு மினிமம் நீங்க படிக்க வேண்டியது 12 டூ 14 ஹவர்ஸ் நீங்க படிச்சே ஆகணும். மஸ்ட். இந்த 12லருந்து 14 மணி நேரம் வெறுமனே படிச்சா போகாது. என்ன செய்யணும்? பிளான் பண்ணி படிக்கணும். பிளான் பண்ணி படிக்கிறதுன்னா என்ன சார் அப்டின்னா, ஒண்ணுமே கிடையாது. சிலபஸ் எடுத்துக்கோங்க. இந்த சிலபஸ் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்ல எந்தெந்த டாபிக் எங்கெங்க இருக்குன்ற மாரி நாம ஆல்ரெடி ஜிஎஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அத நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கோங்க. மேத்ஸ் எங்க சார் படிக்கிறது? ஸ்கூல் புக்ஸ்ல மேத்ஸ் எங்க சார் படிக்கிறது? அப்டின்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிலரு. ஸோ மேத்ஸுக்கான வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் நம்ம சேனல்ல பார்த்துக்கங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சார் பண்றது? கரண்ட் அஃபேர்ஸ் என்னால படிக்க முடியலையா சார் அப்டின்னா, நம்மளோட டெலகிராம் சேனல ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் டெஸ்ட் போய்க்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 5 ஒரு கொஸ்டின் வரும். ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் வரும். ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாரி கொஸ்டின் அன்னைக்கு எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ, அதுக்கேத்த மாரி நம்மளோட டெஸ்ட் பேஜ் போய்க்கிட்டே இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஸோ ஓவராலா இவ்வளோதான் சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ நம்ம எப்படி நீங்க வந்துட்டு ஒரு 4 மாசத்துல முடிக்க முடியும் அப்டின்னா, முதல்ல உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட கெப்பாசிட்டிய நீங்க அனலைஸ் பண்றது எப்படின்னா, என்னால இன்னைக்கு ஒரு புத்தகத்த முடிக்கும் சார். ஒரு புத்தகத்த என்னால கம்ப்ளீட்டா முடிக்க முடியும் சார். அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க. சார் என்னால ஒரு புத்தகத்த ஹால்ஃப் டேல என்னால முடிக்க முடியும் சார். அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பீங்க. ஸோ 1/2 மணி நேரத்துல முடிக்கிறவனும் இருப்பான். 1 மணி நேரத்துல முடிக்கிறவன் இருப்பான். ஒரு நாள்ல முடிக்கிறவன் இருப்பான். ஒரு வாரத்துல முடிக்கிறவனும் இருப்பான். ஸோ எல்லாத்துக்கும் நான் ஷெட்யூல் போட்டு குடுத்து அத ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் உண்ம. ஸோ என்னோட கெப்பாசிட்டி என்னால ஒரு நாளைக்கு ஒரு புக் தான் சார் படிக்க முடியும். அதனால என்ன, ஒரு நாளைக்கு ஒரு புக் மாரிக்கு போட்டு நீங்களே பிளான் பண்ணுங்க. சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டான டைம் ஒதுக்குங்க. கிடைக்கிற டைமு, சாப்பிடுறதுக்கு எவ்வளோ டைம் நாம ஸ்பெண்ட் பண்ணணும், குளிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே பக்காவா இந்த 4 மாசத்துக்கு ஷெட்யூல் போடுங்க. 12-14 ஹவர்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த 12-14 ஹவர்ஸ நீங்க கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, 4 மாசத்துல ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். குறைஞ்சது 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீ படிச்சா, 4 மாசத்துல ஒரு எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். என்ன கேட்டா 90 டேஸே அதிகம் தான்.
ஆனா, அது உங்களோட கெப்பாசிட்டிய பொறுத்தவரைக்கும். தமிழ பொறுத்தவரைக்கும் நெறைய படிங்க. இலக்கணம் வந்துட்டு நெறைய ஷார்ட்கட்ஸ் பாருங்க. எல்லாமே ஷார்ட்கட்ஸ் வச்சு நெறைய படிக்காதீங்க. ஒரு சிலபஸ் இருக்கு அப்டின்னா, அந்த சிலபஸ் உள்ள எல்லாமே நாம படிக்க தேவையில்ல. ஒரு சிலபஸ்ல 4 டாபிக் இருக்குன்னா, 3 டாபிக் படிச்சா போதும். 4 மாசத்துல ஒரு எக்ஸாம் படிக்கணும்னா, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஒரு சிலபஸ் குடுத்துருக்காங்க அப்டின்னா, அந்த சிலபஸ்ல மொத்தம் நமக்கு 4 சாப்டர் குடுத்துருக்காங்க அப்டின்னா, நாம என்ன படிச்சா போதும்? 3 சாப்டர் படிச்சா போதும். ஆனா, இந்த 3 சாப்டர ரொம்ப கிளியரா படிக்கணும். என்ன கேட்டாலும் இந்த 3 சாப்டர் நான் என்ன கேட்டாலும் சொல்லுவேன் சார். 4வது சாப்டர பத்தி எனக்கு என்னான்னே பேசிக் கூட தெரியாது சார். அப்டின்னாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனா, இந்த 3 சாப்டர்ல நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, 4வது சாப்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்ஸர் வந்துரும். ஒரு 4 ஆப்ஷன் குடுத்து நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் எடுக்க சொல்ல போறாங்க. ஸோ, அந்த ஆப்ஷன் எடுக்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா, 4 ஆப்ஷனுமே நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷனா இருக்காது. 3 ஆப்ஷன் நம்ம கிளியரா படிச்சிருக்கோம். ஸோ, இந்த 3 ஆப்ஷன் நமக்கு கிளியரா தெரிஞ்சுச்சுன்னா, 4வதா நமக்கு ஒரு ஆப்ஷனுக்கு ஆன்ஸர் தெரியாது. ஸோ, அதுதான் என்னது? ஸோ, அதுதான் ஆன்ஸர் அப்படின்றத நாம கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். ஸோ, இதுதான் மேக்ஸிமம் ஸ்டடி பிளான் அப்படின்றது இருக்கிறது 120 நாளோ என்னமோ இருக்கு. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ஒரு 120 டேஸ் வரைக்கும் இருக்கு. நீங்க ஒரு 5 நாள், 10 நாள் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. 4 மாசத்த கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுங்க. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது அதுதான். நம்பர் ஆஃப் டெஸ்ட் அதிகமா போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க டெஸ்ட் போடுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். 4 மாசத்துல குரூப் 4 கிளியர் பண்றது அப்படின்றது ஒரு மேட்டரே கிடையாது. உங்களோட எஃபிஷியன்சி வச்சு மட்டும் தான் அது டிசைட் பண்ண முடியும். மத்தவன் சொல்லுவாங்க, 4 மாசத்துலலாம் படிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லுவான். ஒரு சிலர் 1 வருஷமா படிச்சுட்டு இருப்பான். ஒரு சிலர் 2 வருஷமா படிச்சுட்டு இருப்பான். ஒருத்தன் 3 வருஷமா படிச்சுட்டு இருப்பான். 5 வருஷமா ஒருத்தன் படிச்சுட்டு இருப்பான். இவங்கலாம் நமக்கு காம்படிட்டர் தான். இப்ப தான் வந்திருப்பான். ஒருத்தன் 6 மாசமா படிச்சுட்டு இருப்பான். 6 மாசமா படிச்சுட்டு இருக்கவன் என்ன சொல்லுவான்? "டேய் 4 மாசத்துலலாம் உன்னால என்ன செய்ய முடியாது? கிளியர் பண்ணவே நானே 1 வருஷம், 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். என்னாலயே கிளியர் பண்ண முடியல. உன்னால மட்டும் எப்புட்றா கிளியர் பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி நம்மட்ட வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருப்பாய்ங்க. ஸோ அவைங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஸோ உங்கனால எவ்வளோ படிக்க முடியும் அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன்னு நெனைக்காதீங்க. உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியும். என்னோட கெப்பாசிட்டியே என்னன்னு தெரியாம என்னால முடியுமான்னு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் முடியுமான்ற ஒரு கேள்வி மட்டும் தான் அங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே நிக்கும். முடியும்னு உங்கள நம்புங்க. முயற்சி பண்ணுங்க. என்னாச்சும் வேல பார்த்துட்டீங்கன்னா, தயவு செஞ்சு வேலைய விட்டுருங்க. வேலைய பார்த்துட்டு வந்து படிங்க. ஸ்பீட் அப் பண்ணுங்க. உங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது. உங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது. ஏன்னா, நீங்க படிக்கும்போது உங்களுக்கு பின்னாடி ஒரு 28,00,000 பேர் முழிச்சுட்டு இருக்காங்கன்னு நெனச்சுட்டு இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி ஒரு 28,00,000 பேரு என்ன செஞ்சுட்டு இருக்கான்? முழிச்சுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணணும். நமக்கு 5067 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ, இந்த 5067 போஸ்ட்டுக்குள்ள நம்ம எத்தன ஆளா வரணும்? நமக்குன்னு ஒரே ஒரு போஸ்ட் தான் குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த ஒரு போஸ்ட்ட வாங்குறதுக்கு நாம என்னலாம் படிக்கணும்? அப்படின்றத கிளியரா உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. தமிழ் மஸ்ட்டு, ஜிகே மஸ்ட்டு, மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ்ல 25 குறைஞ்சிராதீங்க. நம்மளோட அகாடமில டெஸ்ட் பேட்ச் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ, இதுதான் ஓவராலா ஒரு வியூ. 4 மாசத்துல இதுதான் பண்ணணும். கரெக்ட்டா ஒரு ஷெட்யூல் போடணும். அத ஃபாலோ பண்ணணும். 120 நாளுக்கு ஒரு பிளான் போடணும். 120 நாளுக்கும் ஒரு நாளுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு பிளான் போடணும். சப்ஜெக்ட் எல்லாமே ஈவனா கொண்டு போங்க. சப்ஜெக்ட் எல்லாமே கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. காலையில ஒரு 5 டூ 8 நான் தமிழ் படிப்பேன் அப்படின்னா, 5 டூ 8 தமிழ் படிங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிங்க. 9 டூ ஒரு 12 வரைக்கும் மேக்ஸோ, இல்ல ஹிஸ்ட்ரியோ, இல்ல எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அந்த மாரி ஏதாச்சும் படிங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நீங்க மேக்ஸ் போடுறது அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் டைம் அப்படின்னா 2 டூ 3 இந்த டைம்ல நீங்க படிச்சா போதும். மேக்ஸ பொறுத்தவரைக்கும் 2 டூ 3 தான். என்ன கேட்டா பெஸ்ட் டைம்னு சொல்லுவேன். ஏன்னா, அந்த நேரத்துல நம்ம தூக்கம் வருதுன்னு தூங்க போயிருவோம். ஸோ அந்த 2 டூ 3 அந்த 1 மணி நேரம் மேத்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் சைக்காலஜி கொஞ்சம் பாருங்க. சைக்காலஜி பார்க்காம இருந்துறாதீங்க. லாஸ்ட் டைம் 7 கொஸ்டின் வரைக்கும் சைக்காலஜி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எல்லா சப்ஜெக்ட்டும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனா 4 மாசத்துல குரூப் 4 கிளியர் பண்றது அப்படின்றது ஒரு மேட்டரே கிடையாது. 4 மாசத்துல குரூப் 4 பாஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கெப்பாசிட்டி மட்டும் தான். நீங்க தான் உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்கள யாராலயும் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஸோ உங்கள நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். அததான் என்னால சொல்ல முடியும். அவ்வளோதான். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இவ்வளோதான் குரூப் 4க்கு 4 மாசத்துல எப்படி சார் பாஸ் ஆகணும்னா, இப்படி தான் பாஸ் ஆக முடியும். குறைஞ்சது 14 மணி நேரம் படிக்கணும். 30 நாட்கள் ஒரு ஷெட்யூல் போடுங்க. ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க.
ஒரு ஷெட்யூல் போறீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் ரிவிஷனுக்கு அதுக்கேத்த மாரி ஒரு ஷெட்யூல் போட்டுருங்க. அப்பதான் வாரம் வாரம் ரிவிஷன் பண்ணும்போது, அந்த விஷயங்கள் நமக்கு என்ன செய்யாது? மறக்காது. இல்லைன்னா நம்ம ரிவிஷனுக்குன்னு 1 மாசம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ற மாரி ஆயிரும். வீக்லி ரிவிஷன் இஸ் பெஸ்ட்டு. டெஸ்ட்டு மஸ்ட்டு. ஸோ, எல்லாரும் நல்லா படிங்க. மனசுல வச்சுக்கோங்க. 0.2% தான் வேக்கன்ட் இருக்கு. இந்த வேக்கன்ட் மேபி இன்கிரீஸ் ஆகலாம். இப்போதைக்கு வந்திருக்கு. நெறைய ரிட்டயர்மென்ட் எதுவும் ஆனது அப்டின்னா, இல்ல இப்ப செகண்ட் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு குரூப் 4க்கு. ஸோ, அந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வேக்கன்ட் இன்கிரிமென்ட் வரலாம். வரத பத்தி நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. வந்தா நல்லது தான். ஆனா இருக்கிறது 5067 தான். ஸோ, இந்த 5067 மனசுல மட்டும் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு வேல எழுதி வச்சுட்டாங்க அப்டின்றத மறந்துறாதீங்க. 4 மாசத்துல உங்களோட முழு முயற்சிய போடுங்க. கண்டிப்பா பாஸ் ஆக முடியும். யாரு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. டெஸ்ட் போடுங்க. நல்லபடியா படிங்க. எல்லோருக்கும் குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.